மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 29 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா போயிட்டு நேராக மகளிர் ஆணையத்துலேருந்து ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நடக்கிற அந்த கதிரை தனாவும் பிரிக்கிற சடங்கை நிப்பாட்டுறாங்க. இதை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க, யாருமா நீ, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை உண்டாக்குற அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரோட சம்மதம் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க கேட்குறாங்க, யாருமா கம்ப்ளைண்ட் கொடுத்தது, இது 2 பேரோட சம்மதத்தோட தான் நடக்குது அப்படின்னு. அப்போ மகளிர் ஆணையத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் முடிவெடுக்கணும், இந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் கேட்குறாரு, தனாவுக்கும் அந்த பையன் கதிருக்கும் இதில் முழு சம்மதம் இருக்குது, 2 பேரோட ஒப்பீனியனை கேட்டு தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, 2 பேருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி யாரு கொடுத்துருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட நேராக நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா இங்கேருந்து வராங்க. அப்போ மாயா வந்ததோட புவனேஸ்வரி மாயாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க தான் ரவுடிகளை அனுப்பி மாயாவை கடத்த சொன்னது. ஆனால் மாயா தப்பிச்சு வந்ததோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அப்போ மகாலிங்க கேட்குறாரு, ஏமா இவ சும்மாவே இருக்க மாட்டா போல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரவுடிகள்கிட்ட சொல்லி இவளை கிட்னாப் பண்ண வச்சேன், ஆனால் திருப்பி எப்படி இங்கே வந்தா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இவன் நம்ம நினச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, இவ சரியான தில்லாலங்கடி அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம மாயா இங்கேருந்து நேராக புவனேஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நேராக அந்த மகளிர் ஆணையத்தில் உள்ளவங்க கிட்ட, இங்கே பாருங்க, தனாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அவளையும் இந்த கதிரையும் பிரித்து வைக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சட்டத்துக்கு எதிராக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, மாயா என்னம்மா பண்ணுற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சாரி சித்தப்பா, தனாவையும் கதிரையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இதை தவிர்த்து எனக்கு வேறு வழியே கிடைக்கல. இங்கே பாருங்க பெரியப்பா, உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் மீறி அவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை போலீஸ் இப்போவே கைது பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா நேரா மாயாவை பார்த்து, மாயா நீ யாருக்கிட்ட பேசுகிற அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சித்தப்பா, பெரியப்பாவை எதிர்த்து தான் பேசுகிறேன், அவர் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பாக போலீஸ் அவரை கைது பண்ணும் அப்படின்னு. அப்போ மகளிர் ஆணையத்தில் உள்ளவங்க, இங்கே பாருங்க, சட்டப்படி நீங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை விட்டுட்டு ஊர் மக்கள் முன்னாடி இந்த மாதிரி 2 பேரை சித்திரவதை பண்ணி பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அதனால உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். இங்கே பாருங்க ரகுராம் சார், நாங்கள் சொல்கிறத மீறி நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா நேரா ரகுராமை பார்த்து, அண்ணா சட்டப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா சட்டப்படி தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும், இப்போதைக்கு நம்ம இவங்களை எதிர்த்து ஏதாவது பண்ணால் உங்களை போலீஸ் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி நேரா ரகுராமை பார்த்து, ரகுராம் உன் திட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது, உன் பொண்ணை போலீஸை கூட்டிகிட்டு வர சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கியல்ல அப்படின்னு. அப்போ சிவா நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, எங்கள் மக்கள் எல்லாருமே சாட்சியாக இருக்காங்க, அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, மாயா போலீஸை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அது சரி, எப்படியா இருந்தாலும் கதிரையும் அந்த தனாவையும் ரகுராம் பிரித்து வைக்க மாட்டான்னு தெரியும் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இங்கே உள்ளவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த காளி கோவிலில் காசு வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரித்து வைக்க முடியலைன்னாலும் சட்டப்படி என் பொண்ணு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த கதிருக்கும் தனாவுக்கும் சட்டப்படி விவாகரத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகுராம், அதுக்கு உனக்கு 1 மாதம்தான் டைம் கொடுக்குறேன், அப்படி நீ தனாவையும் கதிரையும் பிரித்து வைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக உன் குடும்பத்து மேலே ரொம்ப கோவப்படுவேன், நீ தான் அந்த கதிருக்கு அடைக்கலம் கொடுக்குற அப்படின்னு இந்த ஊர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அண்ணன் முடிவெடுத்தா ஒரு முடிவு தான் எடுப்பார், கண்டிப்பாக அவர் தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணுவார்,
அண்ணன் கொடுத்த வாக்கை என்னைக்கு மீற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா ரகுராமை பார்த்து, அண்ணா இப்போதைக்கு இவங்களை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு. அப்ப தலைவர்கள் நேரா அந்த மகளிர் ஆணையத்துல வந்தவங்க கிட்ட, இங்க பாருங்க அதான் எதுவும் நடக்கலையில, நீங்க கிளம்புங்க அப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மாயா நிக்கிறாங்க. மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருமா, வேற ஏதாவது மேற்கொண்டு உனக்கு உதவி வேணும் அப்படின்னா நீ எங்களை தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சட்டப்படி தான் இனிமே அவங்க முடிவு பண்ணுவாங்க, உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும், சரியான நேரத்துல நீ வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், நீங்க மட்டும் வராம இருந்தா அவங்க 2 பேரையும் கண்டிப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க, சரிம்மா நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு போறாங்க. மாயா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட ரகுராம் நேரா மாயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப தனாவை கூட்டிக்கிட்டு போறாரு. தனா நேரா மாயாவை பார்த்துக்கிட்டே போறாங்க. அதே நேரம் நம்ம கதர் நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா என்ன மாயா இது அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, சும்மா இரு கதிர், நீயும் எதுவும் ட்ரை பண்ண மாட்ட அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா நான் என்ன பண்றது, தனாவுக்கு என்னை விட்டு பிரியணும் அப்படின்னா அவ பிரிஞ்சு போகட்டுமே, நான் அவளை கண்டிப்பா வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து அவள் அழுதுகிட்டு தானே இருக்கா, இதுக்கு மேலேயும் நான் அவளை எப்படி தொந்தரவு பண்ண முடியும், அவள் எப்படி சந்தோஷமா இருக்கணுமோ பேச சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இடியட் மாதிரி பேசாத கதிர், தனாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பெரியப்பா சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவ கோயில் வரைக்கும் வந்திருக்கா, மற்றபடி அவ மனசார ஒன்னதான் இன்னும் விரும்புறா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அப்படியா இருந்தா அவ இதுக்கு சம்மதிச்சிருக்க வேண்டாம்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல புவனேஸ்வரி நேரா கதிர் கிட்ட வராங்க. வந்துட்டு, என்ன உன்னையும் தனாவையும் பிரிச்சு விடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு ரகுராம் கொடுத்த வாக்க மீற மாட்டான், உனக்கும் தனாவுக்கும் கூடிய சீக்கிரம் விவாகரத்து ஏற்பாடு பண்ணுவான், அதுல கையெழுத்து போட்டுட்டு நீ போயிட்டே இரு, கார்த்திகை கொண்ட பாவத்துக்கு கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கதிர் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க நீங்க கதிரை கார்த்திய இப்பதான் பறி கொடுத்துருக்கீங்க, அப்படி கொடுத்தும் உங்க முகத்துல கொஞ்சம் கூட வருத்தமே தெரியலையே, எனக்கு என்னமோ கார்த்தி உயிரோட தான் இருக்கானோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து, அத்தனை பேருக்கு முன்னாடியில தானே கார்த்திய குழிக்குள்ள இருந்து எடுத்தாங்க, அவனை தான் கொன்னேன் அப்படின்னு ஜானகி ஜெயிலுக்கு போயிருக்கா, இதையெல்லாம் பார்க்கும்போதா கார்த்தி உயிரோட இருக்கான்னு சொல்ற, முட்டாள்தனமா வளம்பாத அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து நழுவி போறாங்க. இதை நம்ம கதிர் கவனிக்கிறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே நழுவி போறாங்க, ஸோ கண்டிப்பா இவங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கதிர் புரிய வைக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம புவனேஸ்வரி போகும் பொழுது பசுபதி கேட்குறாரு, என்னம்மா இது, அந்த கதிர் இப்படி சொல்றான், கார்த்தி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அவ சும்மா போட்டு வாங்குறதுக்காக தான் பேசுறான், அவ பேசுறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமா கதிர் ஒரு நிமிஷம் கார்த்தி உயிரோட இருப்பானோ அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போயிருச்சு, அவன் மட்டும் உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்காவது வெளியில தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம 3 பேரையுமே கூண்டோட போலீஸ் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா மட்டும் போதும், மத்தபடி எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஒருவேளை நான் சொன்னா நானும் தானே சேர்ந்து மாட்டுவேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா நீங்க தானே ஆரம்பத்துல இருந்து எங்க கூட இருக்கீங்க, ஒருவேளை கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா 3 பேரும் தான் சேர்ந்து மாட்டுவோம் அப்படின்னு சொல்ல, மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா இக்காரனை முன்னிட்டும் என்கிட்டேருந்து எந்த உண்மையும் வெளியில போகாது, நீங்க மட்டும் பாத்துக்கிட்டா போதும், உங்களை நம்பிதான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு. புவனேஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி கேட்குறாரு, பண்ண வீட்டுக்கு போனதோட கார்த்தி கேட்க போறான், தனாவையும் கதிரையும் பிரிச்சாச்சா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னா அவன் ரொம்ப கோவப்படுவானே அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனோட அவசர புத்தியால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்து கிடக்கு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, சரி விடுமா, ஏதோ ஒரு வகையில ஜானகி ஜெயில இருக்கா, தனாவையும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ண போறேன்னு ரகுராம் சொல்லிட்டான், சொந்த அப்பா மேலேயே அந்த மாயா வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்கா, இதனால அவங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பார்வதி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா அப்படின்னு.
இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனை சிப் பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. ரகுராம் சரியான கோவத்துல வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட சரியான கோவத்துல நின்றுகிட்டு இருக்க பாட்டி, அப்புறம் பத்மா, பார்வதி எல்லாரும் வராங்க. பத்மா நேரா ரகுராம் கிட்ட, அண்ணா, அந்த கதிரு கிட்டேருந்து தனாவை காப்பாத்திட்டீங்களா? இனிமே அந்த கதிர் வீட்டுக்கு வரமாட்டான்ல அப்படின்னு. அப்ப கதிர் வீட்டுக்குள்ள வராரு. கதிரை பார்த்ததோட பத்மா சொல்றாங்க, ஏய், இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. இனிமே நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. அப்ப கதிர் அமைதியா நிக்கிறாரு. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, கதிர், நீ வீட்டுக்குள்ள வரத்துக்கு முழு உரிமையும் இருக்கு. நீ இந்த வீட்டோட மருமகன், வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்ததோட பத்மா நேரா மாயாவை பார்த்து, ஏ மாயா, இப்பதானே தனாவுக்கும் கதிருக்கும் காசு வெட்டி போட்டு இனிமே 2 பேருக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு கோவில்ல சொன்னாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஊர் மக்களோட பேச்சை கேட்காம கதிரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவ அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா நேரா மாயா கிட்ட, என்னடி சொல்ற அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, என்ன பத்மா, தனாவையும் கதிரையும் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த போல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அங்க என் மாயா இருக்கால, அவ 2 பேரையும் பிரிய விடாம தடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இவ அங்க என்ன காரியம் பண்ணா தெரியுமா? தனாவையும் கதிரையும் பிரிக்க கூடாது அப்படின்னு என் மேல கோர்ட்டுல கேஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து, ஏ மாயா, என் அண்ணன் மேலே கேஸ் கொடுத்துட்டியா? உனக்கு அப்பா தானடி அவரு. உன்னை மகன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு. அதுக்கு நீ சரியான கூலி கொடுத்துட்ட. ஏண்டி இப்படி துரோகம் பண்ற அப்படின்னு. அப்ப மாயா அமைதியா நிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா, இதுக்கு மேலேயும் இவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம வீட்டுல உள்ள யாருமே நிம்மதியாவே இருக்க முடியாது. இவளை இதுக்கு மேலேயும் வீட்டுல வச்சிருந்தீங்க, அவ்வளவுதான். நம்ம குடும்பத்துல இன்னும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம். அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தனாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டு நம்ம குடும்பமே சதுரி போயிட்டு இதுக்கு மேலேயும் இவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கணுமா? நீங்க பாருங்க, இவளை நீங்க அனுப்பிடுங்க வீட்டை விட்டு, நானே சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, என் மேல நீ எப்ப கேஸ் கொடுத்தியோ இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, மாமா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இவளாலதான் இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. இவளாலதான் ஜானகி அண்ணி கூட ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த குடும்பத்துல ஒரு தூணா இருந்தாங்க ஜானகி அண்ணி. இப்ப அவங்க ஜெயில கஷ்டப்படுறதுக்கு முழு காரணமே இந்த மாயா தான். இவளை இதுக்கு மேலேயும் வச்சுக்காதீங்க, இவ அப்பாவை கூப்பிட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, இப்ப வெளியில போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இல்லப்பா, நான் போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போக போறியா இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவா அப்படின்னு. ரகுராம் நேரா மாயாவோட கையை பிடிக்கிறாரு. அப்ப டக்குன்னு நம்ம தனா வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப ரகுராம் நேரா தனாவை பாக்குறாரு. தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அப்பா, மாயாவை தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பாதீங்க, எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு அடுத்ததா எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு மாயாவோட கைய உதறிவிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பத்மா நேரா தனாவை பார்த்து, ஏ தனா, என்னடி பைத்தியமானி, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு முழு காரணமே நீதான். இங்க பாரு, அந்த மாயாவுக்கா நீ பறிஞ்சு பேசுற? அவ உன் வாழ்க்கைய சுத்தமா அழிச்சிட்டா. நீ நிம்மதி இல்லாம இன்னைக்கு இருக்கிறதுக்கு இவதான் முழு காரணம். இவளை போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்ற அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம என் அக்காவை இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லாதீங்க. என் அக்கா வந்துட்டு எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அது புரியாம நீங்க எல்லாரும் பேசுறீங்க. இனிமே மாயா அக்காவை யாராவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். மாயாவுக்கு நான் எப்பவுமே ஆதரவா இருப்பேன் அப்படின்னு. அப்ப நம்ம மணி சொல்றாரு, அப்படி போடுதனா, நீ தான் சொல்லுவன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பத்மா பார்வதி மாதிரி உள்ள ஆட்கள் மாயாவை எப்படா வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ தான் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்க அப்படின்னு. அப்ப பத்மா நேரா மணியை பார்த்து, நீங்க வந்துட்டீங்களா? உங்ககிட்ட அப்படியே பேசின மாதிரிதான். நீங்க என்ன பேசினாலும் மாயாவுக்கு தானே ஆதரவா பேச போறீங்க அப்படின்னு. அப்ப நம்ம தனா நேரா மாயாவை பார்த்து, அக்கா, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டியில்லை, நீ இங்கேயே இரு. அம்மா வந்து எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு போக விடாம பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி நானும் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு.
அப்ப மாயா தனாவுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனா நேரா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் ரொம்ப அதிர்ச்சியில உட்காந்துருக்காரு. தனா இப்படி பேசுவா அப்படின்னு ரகுராம் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப பத்மாவும் பார்வதியும் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பத்மா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா பாத்தீங்களா நம்ம பொண்ண அந்த மாயா எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு. கடைசியில அந்த மாயா தனாவோட மனசையே மாத்தி உங்களுக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா. ஜானகி அண்ணி இது வரைக்கும் உங்க பேச்ச மீறி நடந்ததே இல்லை. ஆனா அந்த மாயா பேச்ச கேட்ட பிறகு உங்களை மீறி நடந்துக்கிட்டாங்க. இப்ப ஜெயில இருக்காங்க. இப்ப தனாவும் அதே மாதிரிதான். அவளும் மாயா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டா. இதனால அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அண்ணா வர வர இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ணா இதுக்கு மேலேயும் விடக்கூடாதுண்ணா. அந்த மாயாவை இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராம் சொல்றாரு, பத்மா பேசிட்டியா, இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா நான் இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் நான் பேசுறேன். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாயா இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம். அவ இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி வெளியில போ அப்படின்னு. பத்மா வெளியில வந்ததோட பாட்டி நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாரு பத்மா, அவன் சரியான கோவத்துல இருக்கான். தயவு செஞ்சு அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்காத அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, என்னம்மா இது, இந்த வீட்டுல என்ன நடக்குது? தனாவையும் கதிரையும் பிரிச்சு வச்சுட்டு தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் ஆசைப்பட்டாரு. அண்ணன் என்ன பெருசாவா ஆசைப்பட்டாரு? அவரோட ஆசைய இப்படி இந்த மாயா கெடுத்துட்டாலே. அண்ணன் ரொம்ப பாவம். எவ்வளவு ஆசையோட போனாரு, எப்படியாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. ஆனா இவ இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, தேவையில்லாம இனிமே ரகுராம் கிட்ட போய் பேசாதீங்க. இதனால ரகுராம் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, அம்மா நீங்க எங்களை மிரட்டுறதுல மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா அந்த மாயா செய்யற அநியாயம் எதையுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, சரி விடு, கிளம்பு இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்ல அவங்க இந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த வீட்டுல மட்டும் ஏன் அடுத்தடுத்து பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல. கடவுளே, சீக்கிரம் இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு நேரா நம்ம தனாவை போய் பாக்குறாங்க. தனா மாடியில இருக்காங்க. அப்ப நம்ம பாட்டி வந்துட்டு மாயா வந்துட்டு நேரா தனாவை போய் பார்த்து தனா அப்படின்னு சொல்ல, தனா நேரா மாயாவை கட்டிப்பிடிச்சு அக்கா அப்படின்னு சொல்ல, மாயா நேரா தனாட்ட, நீ எனக்கு இன்னைக்கு ஆதரவா பேசினியல்ல, ரொம்ப தேங்க்ஸ் தனா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நீ என் லைஃபுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்க, அதையெல்லாம் நான் மறந்துடுவேனா? இங்க பாரு மாயா, நீ தான் எனக்கு எப்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா வந்துட்டு மாயாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.